அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு எம்டி விலாக்ஸ் தமிழ். என்னடா இவன் சலாம் சொல்லிட்டு எங்கேயோ பைக்கில் எங்கேயோ போகிறானே அப்படி தானே நினைக்கிறீங்க. நம்ம எங்கே போகிறோன்னா வேலூர் கோட்டைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். அங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அம்மா அப்பா கூட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் வழி. கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு ஒரே வழி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஃப்டீன்த் செஞ்சுரியில் இந்த கோட்டை கட்டியிருக்கிறாங்க. 1566 இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோட்டை யார் கட்டப்பட்டதுன்னா விஜயநகர் பேரரசு. அவரது தலைமையில் பொம்மு நாயக்கர், திம்மு நாயக்கர் 2 சகோதரர்கள் கட்டப்பட்டது. இது காவலர்கள் கண்காணிப்பு அறை. இங்க எதிராளிகள் யாராச்சும் வந்தாங்கன்னா காவலாளிகள் அவங்க ஒரு சங்கு மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் அவங்களுக்கு சவுண்ட் ஹாரன்வாங்க. அது அலர்ட் பண்ண அவங்களுக்கு. இந்த கோட்டைக்குள்ள 3 ரிலிஜனோட வணக்க ஸ்தலங்கள் இருக்கு. கோயில், மசூதி, சர்ச். அதுதான் இந்த கோட்டையோட ஸ்பெஷல். இந்த கோட்டை முழுவதும் சுமார் 133 ஏக்கர் கொண்ட பிரம்மாண்டமான கோட்டை இது. இந்தியாவிலேயே முதலில் அகழியுடன் கட்டப்பட்ட கோட்டை நம்ம வேலூர் கோட்டை. இந்த அகழியில் 191 அடி அகலமும் 29 அடி ஆழமும் கொண்டது. இந்த அகழியில் எதிராளிகள் யாரும் உள்ளே சென்று விடக்கூடாது என்று அகழியில் சுமார் 10,000 முதலைகள் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. இதுதான் கோட்டையோட வியூ பாயிண்ட். வேலூர் கோட்டை முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோட்டையில ஒரு சுரங்கப்பாதை இருக்குது என்று சொல்றாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் அந்த சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை அகழிக்கு போற வழி. முதலாக பிரிட்டிஷை எதிர்த்து சிப்பாய் கழகம் தோன்றியதும் நமது வேலூர் கோட்டை தான். இந்த கோட்டையை நிறைய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். வேலூர் கோட்டையில் முக்கியமான 5 மஹால்கள் உள்ளன. ஹைதர் மஹால், திப்பு மஹால், பேகம் மஹால், கண்டி மஹால், பாதுஷா மஹால். இந்த மஹால்கள் அனைத்தும் இப்பொழுது மியூசியமாக இருக்கிறது. இதுதான் மசூதி. மசூதியுடைய வெளிப்புற தோற்றம். இது கிபி 17ஆம் நூற்றாண்டுல ஆர்காட் நவாபால கட்டப்பட்டுள்ளது இந்த மசூதி.
ரொம்ப வருஷமா மசூதி பூட்டி தான் இருக்கு. இங்க தொழுகை நடத்துறதில்ல. மசூதிக்குள்ள மிலிட்ரி ஃபோர்ஸ் கூட இருக்கு. அங்க யாரும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்ட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு கை வச்சு படிக்கிறதுக்கு கூட அவங்க வச்சிருக்காங்க. இதுதான் மசூதியோட வெளிப்புற தோற்றம்.